என்ன சம்மந்தி திடீர்னு காலங்கத்தாலே வந்து நிக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல இல்ல இருக்கட்டும் முத்தையா. சும்மாதான் பார்த்துட்டு போலாமே வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வேற உங்ககிட்ட பேசணும். என்ன சம்மந்தி சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. நான் இப்போ போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். அது ஒண்ணும் இல்ல, பிள்ளைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைங்கிறாரு. கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிக்க சொல்றாரு. அதனால ஒரு 2 நாளையே நான் கல்யாணத்தை வைக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க? அதானே 2 நாள்ல எப்படி கல்யாணத்தை வைக்க முடியும்? நீங்க ஒன்றும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். அதனால நம்ம 2 நாள்லயே கல்யாணத்தை வச்சுப்போம். நீ என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லா வேலையும் முடிச்சிட்டா கல்யாணத்தை வச்சிடலாம். ஆனா இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. ஆனா நீங்க முதல்ல அந்த காப்பியை குடிங்க. உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் கல்யாணத்தை வச்சுக்குவேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு தான் வந்தேன். என்ன சம்மந்தி நீங்க வேற பிள்ளைக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சரி நம்ம அப்ப 2 நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்குவோம். ரொம்ப நன்றி. ஐயோ சம்மந்தி நீங்க எல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் வேலையெல்லாம் பாக்குறேன். ம். கல்யாணம்னா 2 நாள் இல்லை, எல்லாருக்கும் பத்திரிக்கை எல்லாம் வேற கொடுக்கணும். நாங்க இன்னைக்கே எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறோம். சரி. காப்பி குடிங்க. ஆ. இவன் என்னடி அங்கிருந்து வந்து இங்க ஓமாடியில படுத்து தூங்கிட்டு இருக்கா? சும்மாதான் படுத்தா அப்படியே தூங்கிட்டா போல. ஆமா நீ என்ன இப்படி டைப் பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அது சரி. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சும்மா தான் பெரியமா உட்காந்துருக்கோம். ஆமா ஏன் இவ இங்க படுத்து கிடக்கா? சும்மா வந்தா அப்படியே படுத்துட்டா. சரி சரி சாப்பிட வரீங்களா? அம்மா எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம். ஆமா அப்பா எங்க போனாரு? காலையிலேயே ஆளை காணோம். அவங்க அப்பா எங்க போனாரு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? தெரியல, காலையிலேயே போனாரு, இன்னும் வரல. வருவாரு வருவாரு. யாருக்கிட்டயாச்சும் ஊர் ரொம்ப இழுத்துட்டு இருப்பாரு. ஏம்மா அப்படிலாம் சொல்றீங்க? உங்க அப்பா பத்தி சொன்னா உனக்கு பொறுக்காதே. உங்க அப்பா பண்றது எல்லாமே என்ன நல்ல விஷயமா என்ன? சரி விடுங்கம்மா. ஏய், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? சும்மா தாங்க. வரீங்களா? சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சாச்சு, வாங்க சாப்பிடுங்க. சாப்பாடுலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் 2 நாள்ல நம்ம பொண்ணுக்கு கல்யாணம். என்னங்க சொல்றீங்க? 2 நாள்ல கல்யாணமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் இந்த முடிவு எடுத்தா? இங்க பாரு, அது உனக்கு தேவையில்லாதது. நான் சொல்றத மட்டும்தான் நீங்க செய்யணும். இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. என்னங்க நீங்க மட்டும் முடிவு எடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க? ஏய், ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் போய் பாருங்க. போங்க. சின்ன இவர் இப்படி பேசிட்டு போறாரு. அம்மா அப்பா என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவங்க அப்பனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்த மாட்டாரு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். நீயும் எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்க. அம்மா இப்படி திடீர்னு முடிவு பண்ண நான் என்னதான் பண்றது? ஐயோ பாவம் ஐஷு. ஆமாண்டி. என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த குந்தாணி எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு, எழுப்படி அவளை. அதான் சொல்றாங்களா நேரம் சரியில்லைன்ட்டு. கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இங்க பாருடா, தயவு செஞ்சு சொல்றத கேளு. கேட்டு நடந்துக்க. சத்தியமே இல்லை, சந்தேகமா இருக்கு. நீ எனக்கு ஃப்ரெண்டா, என் அப்பனுக்கு ஃப்ரெண்டாடா? எப்ப பார்த்தாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. டேய், நான் உனக்கு நல்லது தான்டா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா இருக்கணும்னா நீ இந்த கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரியும் நீ அந்த விஷயத்துல இன்னும் அதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்க. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இங்க பாருடா மச்சான், எனக்கு நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உனக்கு இது இப்ப கசப்பா தான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீயும் ஒரு நாள் மாறிடுவாடா. எப்படி அப்படி சொல்றீங்க? என்னால கண்டிப்பா முடியாதுடா. கண்டிப்பா முடியாது. எனக்கு இன்னும் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துல தான் இருக்கு. என்னால எப்படி அந்த இடத்துல இன்னொருத்திய வச்சு பார்க்க முடியும்? இங்க பாருடா, உன் சந்தோஷத்துக்காக அன்னைக்கு அவங்க உனக்கு பின்னால நின்றாங்க. இப்போ அவங்க சந்தோஷத்துக்காக நீ அவங்களுக்கு பின்னால நிக்க வேண்டியது என்னடா? என்னடா சொல்ற? அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? அன்னைக்கு உன் சந்தோஷத்துக்காக உங்க அப்பா அம்மா உன் பின்னால தானே நின்றாங்க. இன்னைக்கு அவங்க சந்தோஷத்துக்காக நீ கொஞ்சம் மாறுறதுல எந்த தப்பும் இல்லையே. சொல்றதா சொல்லிட்டேன், இனிமே உன் இஷ்டம். ஏய் மச்சான், என்னடா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன், நீங்க பேசுறதெல்லாம் கேட்டேன். சரி அதை விடுங்க. நான் இப்பதான் தியேட்டருக்கு போயிட்டு வந்தேன். பிளாஸ்ட் படம் செம்மையா இருக்கா, சூப்பரா இருக்கா. கருப்பு மூவியோட பிளாஸ்ட் செம்மையா இருக்குன்னு சொல்றாங்க, போயிட்டு வருவோமா? ஏய், அறிவு கட்டவனே, அவனே எந்த நிலைமையில இருக்கான்? பேசுறதை கேட்டு எப்படா படத்துக்கு போவோம்னு சொல்ற? இல்லடா, நீங்க பேசுறத கேட்ட ரொம்ப சேடா இருக்கீங்கல்ல எல்லாரும். அதான் அந்த படத்துக்கு போயிட்டு வந்தாச்சும் கொஞ்சம் ஹாப்பியா ஆவீங்கல்ல. அது இல்லாம நம்ம படத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பையனும் வெளியிலே வரல, வீட்டை விட்டு இப்பதான் வந்திருக்கான். அழைச்சு போயிட்டு வருவோம்டா.
ஆமாண்டா எனக்கும் போர் அடிக்குதுடா. நீ என்ன சொல்றடா, போயிட்டு வரோமா? இல்லடா நான்லாம் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ வந்தே தான் ஆகணும். ஐயோ, கூட ஃபுல்லா வெறும் பழமா இருக்கே, பார்க்கவே நாக்கு ஊறுது. நீ என்னத்துக்காக்கா கூப்பிட்டீங்க? எதுக்கு கூட ஃபுல்லா பழத்தை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல நெட்ட, அவ பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல தானே இருக்கு. ஆமா, எல்லா சனிங்களும் ஒண்ணா அங்கதான் கிடக்குங்க. சே, எத்தனை தடவை சொல்லியிருக்க பிள்ளைங்களை சனியன்னு சொல்லாதன்ட்டு. அறிவே இல்ல உனக்கு கொஞ்சம் கூட. போ. என்ன லீவ்ல இருந்து என் உயிரை வாங்கிருச்சுங்க. இன்னைக்குதான் ஸ்கூல் போயிட்டு வந்து இந்த உட்கார்ந்து இருக்குங்க எல்லாமே. சரி, இந்த பழத்தை போய் குழந்தைங்கள்ட்ட போய் கூட. சரியா? இங்க வாங்கி போட்டு 2 நாளா ஆச்சு, இன்னும் இந்த பழத்துல ஒருத்தி கூட கை வைக்கல. அப்படியே கிடக்கு, இது அப்படியே வீணா போயிடும். அதனால இத போய் பிள்ளைங்கள்ட்ட கொடு. சரிக்கா. இந்தா வாங்கிக்க. நீயும் ஒன்னு எடுத்துக்கடி. சரியா? சரிக்கா கொடுங்க. அது அவகிட்ட கொடு, இத நீ எடுத்துக்க. சரி. அது என்ன, அவளுக்கு மட்டும் அவ்வளவு பெருசு, எனக்கு மட்டும் இத்தனோண்டுல கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம வச்சுப்போம். இது கூட நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சரி, என்னடி பெரியம்மாலாம் வந்திருக்காங்க அண்ணே, ஒரு வாரத்துக்கு கூட நீ போன் அடிச்சு சொல்லவே இல்ல. அதான் சொல்றேனாக்கா, அந்த பிள்ளைங்களை மேய்ச்சிட்டு கிடந்தேன்ட்டு. எங்க இதுங்க வந்து போனை கொடுக்குதுங்க, எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா தானே அலைஞ்சிட்டு இருக்குங்க. ரொம்ப போன்லாம் கொடுக்காத. சரியா? சரிக்கா. ஏய், உன்னை எங்கங்க தேடிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்க்கா என்னாச்சு? என்ன ஏன் தேடிட்டு இருந்தீங்க? உன் மாமா இப்பதான் வந்தாரு. ஐயோ, வந்துட்டாரா? நான் வேணா சாப்பாடு வச்சு கொடுப்பா. வாங்க போய் வச்சு கொடுப்போம். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. என்ன விஷயம்? என்னாச்சு? இன்னும் 2 நாள்ல கல்யாணமா? என்னக்கா சொல்றீங்க? 2 நாள்ல கல்யாணம்னா எப்படி வேலையெல்லாம் பாக்குறது? இன்னும் எதுவுமே பண்ண ஆரம்பிக்கலையே. அததான் நானும் உங்க மாமன் கிட்ட கேட்டேன். அதெல்லாம் இப்ப சொல்லிட்டேன்னா, இன்னும் 2 நாள் இருக்கு, வேலையெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்பிட்டாரு. ஐயே, என்னக்கா இப்படி சொல்றீங்க? எதுனாலயா? அதெல்லாம் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. இன்னும் பத்திரிக்கை கூட கொடுக்காம எப்படி அதுக்குள்ள கல்யாணத்தை வைப்பீங்க? யாருமே வரமாட்டாங்களே பத்திரிக்கை கூட கொடுக்காம வச்சா. அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. பத்திரிக்கை அடிக்கணும், போய் கொடுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் போய் வாங்கணும். இன்னும் மண்டபத்துக்கு அவர் சொல்லி இருந்திருப்பாரு, எப்படியா இருந்தாலும் மத்த வேலையெல்லாம் அவர் பார்த்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். பூ வாங்கணும், எல்லாமே பண்ணணுமே. இந்த 2 நாள்ல என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் பார்த்து பண்ணிடலாம். ஒண்ணும் பண்ண முடியாதுடி, ஒத்தாளா இருந்துகிட்டு. சத்தே கூட மாற இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். சரிக்கா, அதான் நம்ம இருக்கோம்ல, ஏதாச்சும் பண்ணிடலாம். நீங்க பொறுமையா இருங்க. நகையெல்லாம் வாங்கினாரா என்னன்னு தெரியல, போய் அது வேற பார்க்கணும். முதல்ல மாமா கிட்ட கேளுங்க என்னென்ன வேற செய்யணும்ட்டு. நகையெல்லாம் நம்ம தான் போய் வாங்கணுமா, ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே தெளிவா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப சாயந்தரமே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருவோம். சரி, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரிக்கா. ஹலோ யாழினி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆனந்தி, நீ எப்படி இருக்க? திடீர்னு கால் பண்ணியிருக்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணியிருந்தேன். இன்னும் 2 நாள்ல அந்த கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா? இன்னும் 2 நாள்லையா? ஆமா, நீயும் சீக்கிரம் இங்க வந்துடு. நமக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? ஏதாச்சும் புதுசா நடந்திருக்கா? இங்க பாருடி, எல்லாத்தையும் என்னால போன்லயே சொல்ல முடியாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நேர்லயே சொல்றேன். சரியா? ஆனா எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்துக்கும் நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அப்ப விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போலயே. அதனாலதான் உன்னை சீக்கிரமா வர சொல்றேன். நீயும் இருந்தாதான் வேலை கொஞ்சம் ஈஸியா முடியும். சரி ஆனந்தி, நான் நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன். சூப்பர், வந்ததும் எனக்கு கால் பண்ண, நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, நீயும் ஜாக்கிரதையா இரு. நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஓகே, சீக்கிரமா வா, நான் உன்னை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரிடி, பாய். பாய். என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ற? நான் கூட ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். திடீர்னு என்ன கல்யாணத்தை எப்படி மாத்திட்டாங்க? சரி, போய் தான் பார்ப்போம். ஐயோ, வீட்டுல என்னத்த சொல்லிட்டு கிளம்புறதுன்னு தெரியலையே. நம்ம வீடுனா கூட ஏதாச்சும் அம்மா கிட்ட சொல்லி தப்பிச்சு ஓடிடலாம். நம்ம இங்கெல்லாம் வந்து இருக்கோம். ஐயோ, ஏதாச்சும் பண்ணணும் இதுக்கு முதல்ல. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.